நடிகர் விஜய் அவர்கள் கடந்த 1999ஆம் ஆண்டு சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். இவங்க 2 பேருமே காதலித்து தான் திருமணம் செய்தும் கொண்டாங்க. விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகையாக சங்கீதா அவரை பார்க்க வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்தபோதுதான் இருவருக்கும் இடையே காதலுமே மலர்ந்தது. சங்கீதா இலங்கையை சேர்ந்தவர். அவருடைய தந்தை லண்டன்ல மிகப்பெரிய பிசினஸ் மேனாகவுமே இருக்காரு. இதனடுத்து விஜய் சங்கீதா ஜோடியுடைய காதலுக்கு குடும்பத்தினர் பச்சை கொடி காட்ட லண்டன்ல நிச்சயதார்த்தமும் சென்னை திருமணமுமே நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் தமிழ் சினிமாவுடைய தளபதி அப்படின்னு அழைக்கப்படும் தளபதி விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இதற்கிடையில விஜய் அவர்கள் சினிமா துறையில இருந்து விலகி முழு நேரமுமே அரசியல தான் இருக்க போறேன் அப்படின்னு கூறி வளர்ந்த நிலையில எப்போதுமே அரசியலுக்கான மக்களை பார்த்து பேசுதலுமே இருந்து வந்தார். ஆனால் தன்னுடைய மனைவி விவாகரத்து பற்றி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அமைதியாகவே இருந்து வந்தது யாருக்கும் தெரியாமலேயே இருந்தது. தற்போது இவங்களுடைய விவாகரத்து பேச்சு பூகம்பமாக வெடிச்சிருக்கு. விஜய் சங்கீதா 2 பேருமே ஜேசன் சஞ்சய் அப்படின்ற மகனும் சாஷா அப்படின்ற மகளுமே இருக்காங்க. இதுல விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் தற்போது சினிமாவில இயக்குனராக இருக்காரு. அவர் இயக்கும் முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய மகள் சாஷா லண்டன்ல படிச்சிட்டு இருக்காங்க. மகளுக்காக விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவுமே லண்டன் சென்று விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. தற்போது இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனை தீவிரமாக வெடிச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டிருப்பது சினிமா துறை மட்டுமல்ல அரசியல் களத்தையுமே புரட்டி போடும் அப்படின்றதுமே அறிந்ததுதான். அதாவது விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு உள்ளதாகவும் தான் கண்டித்துமே அந்த பழக்கத்தை அவர் மீண்டும் தொடர்ந்ததாகவுமே சொல்லப்படுது. விஜய் அவர்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளதால சோசியல் மீடியாவே தற்போது ஸ்தம்பித்து போயிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.